ஓசூர் அருகே பேகப்பள்ளியில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி முகவர்கள் ஆலோசனை கூட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட கோவிந்த அக்ரஹாரம் பேருந்து நிறுத்தம் அருகில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓசூர் தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க கழக வளர்ச்சி பணி மற்றும் பூத் கமிட்டி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் மாநகர அணி மாவட்ட செயலாளர் எஸ் அருண்குமார் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் பி முரளி ஆகியோர் தலைமையில் பூத் கமிட்டி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலசப்பட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, ஏமக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சிக்கான பணிகளை எவ்வாறு செய்ய வேண்டும், 2026ஆம் ஆண்டு அதிமுக வெல்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும், திமுகவை தோற்கடிப்பதுதான் அதிமுகவின் கொள்கையாக இருக்கிறது என்பதும் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டனர். மேலும் இந்த நிகழ்வில் மாணவர் அணி மாவட்ட செயலாளர் அருண்குமார், பேகப்பள்ளி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர், முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர், ஓட்டுநர் அணி மாவட்ட துணை செயலாளர் வி முரளி, கிளை செயலாளர் மகேந்திரன், மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் கலை, ஐடி விங் ஒன்றிய செயலாளர் வெங்கடேஷ், மூர்த்தி, நாகராஜ், கவுடா, வினோத், பாலா, முரளி, சுரேஷ், வெங்கடேஷ், மனோகர், பிரபாகர், கிருஷ்ணன், சுரேஷ், வெங்கடேஷ், பாபு, கிட்டி, பிடிஎம் மஞ்சு, மஞ்சுநாத், நாகராஜ், ராமு, மூர்த்தி, முனிராஜ், நவீன், கார்த்திக், பிரபாகர், ரமேஷ், முனிராஜ், சிவா, தேவா, பார்த்தசாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.